தேவன் உங்களிடம் பேசும் இன்றைய வாக்குத்தத்தம். கர்த்தர் மனுஷன் பார்க்கிறபடி பாரார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. நடைமுறை வாழ்க்கையில் நாம் ஒரு துறையில் சாதிக்க வேண்டும் என்று இரவும் பகலுமாக உழைத்து கொண்டிருப்போம். ஆனால் பல நேரங்களில் அந்த துறைக்கான வாய்ப்புகள் வரும்போது மனிதர்கள் நம்முடைய உண்மையான உழைப்பையோ திறமையையோ பார்க்க மாட்டார்கள். மாறாக நம்முடைய பொருளாதார பின்புலம் அல்லது நமக்கு இருக்கும் ஆள் பலத்தை வைத்து எடை போடுவார்கள். என்னிடம் உண்மையான திறமை இருந்தும் எந்த பின்புலமும் இல்லாததால் மனிதர்கள் என்னை புறக்கணிக்கிறார்களே, தகுதியற்றவர்கள் எல்லாம் வாய்ப்புகளை தட்டி கொண்டு போகிறார்களே, நான் யாருக்கும் தெரியாமலேயே முடங்கி போய்விடுவேனோ என்று திறமையான மனிதர்கள் தங்களின் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையை பார்த்து உளவியல் ரீதியாக வேதனைப்படுவது உண்டு. ஆனால் உலகமே உங்களை புறக்கணித்தாலும் உங்களின் உண்மையான திறமையையும் இருதயத்தையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை பைபிளில் வரும் தாவீது சந்தித்த நிஜ வாழ்க்கை சம்பவம் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. இஸ்ரவேலின் அடுத்த ராஜாவை அபிஷேகம் செய்வதற்காக சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் வீட்டிற்கு வந்தார். ஈசாய் தன்னுடைய 7 மகன்களையும் சாமுவேலுக்கு முன்பாக வரிசையாக நிறுத்தினார். அவர்கள் பார்ப்பதற்கு உயரமாக கம்பீரமாக ராஜாவிற்குரிய தோற்றத்தோடு இருந்தார்கள். ஒரு சாதாரண மனிதனாக பார்த்தால் அவர்களை தான் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். சொந்த தகப்பனானான் ஈசாயே தன் இளைய மகனான தாவீதை மறந்துவிட்டு அவனை தகுதியற்றவன் என்று நினைத்து வெளியில் வேலைக்கு விட்டுவிட்டான். ஆனால் தேவன் மனிதர்கள் பார்த்த அந்த 7 பேரின் தகுதிகளையும் நிராகரித்தார். அவன் வருகிற மட்டும் நாம் பந்தி இருக்க மாட்டோம் என்று சொல்லி வெளியில் யாருக்கும் தெரியாமல் தனியாக உழைத்து கொண்டிருந்த தாவீதை தேடி கண்டுபிடித்து கொண்டு வர செய்தார். எந்த பின்புலமும் இல்லை, தகுதியற்றவன் என்று மனிதனால் புறக்கணிக்கப்பட்ட அந்த தாவீதுதான் இஸ்ரவேலின் மாபெரும் ராஜாவாக அனைவர் முன்பாகவும் வைத்து அபிஷேகம் பண்ணப்பட்டார். நம் வாழ்க்கையிலும் பல நேரங்களில் என் திறமையை யாரும் அங்கீகரிக்கவில்லையே, வாய்ப்புகள் என்னை தாண்டி போகிறதே என்று நீங்கள் கண்ணீர் விடலாம். ஆனால் வேதம் இன்று நமக்கு சொல்லும் மாபெரும் விசுவாசத்தின் ரகசியம், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனிதர்கள் உங்களின் வெளிப்புறத்தை பார்த்து உங்களை நிராகரிக்கலாம், ஆனால் தேவன் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான அர்ப்பணிப்பையும் உழைப்பையும் பார்த்து கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் உங்களுக்கு பின்னால் பேசலாம், உங்களை புறக்கணிக்கலாம், ஆனால் உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது உங்களை தவிர வேறு யாராலும் அந்த இடத்தில் அமர முடியாது. தாவீதை தேடி சென்று வாய்ப்பை கொடுத்த தேவன் உங்கள் திறமைக்கான மாபெரும் வாய்ப்பையும் உங்களை தேடி வரச் செய்வார். எந்த ஒரு புறக்கணிப்பை பார்த்தும் சோர்ந்து போகாமல் உங்கள் உழைப்பை தொடருங்கள். நீங்கள் உங்கள் துறையில் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் வெற்றியாளராக முடிசூட்டப்படுவீர்கள். ஆமீன்.